ஒருத்தர் மூவ் நீங்க சொன்னீங்களா இப்போ பான் நீங்க இது பண்ணீங்களா பானை நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க அப்போ உங்க மூவ் வந்து 30 வச்சீங்க ஆல்ரெடி அதெல்லாம் போயிடுச்சு திரும்ப எழுதுங்க ஃபர்ஸ்ட் என்ன அதான் ரூல் without pawn movement or without any capture ரூல்ல தான் போட்டுருக்கோம் எந்த ஒரு பான் மூவ்மெண்ட் இருக்க கூடாது எந்த ஒரு கேப்சர் இருக்க கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் 50 மூவ் செல்லுபடி ஆகும் இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நீங்க எத்தனை மூவ் வச்சாலும் அது கணக்குல சேர்க்கப்படாது திரும்ப ஃபர்ஸ்ட் நீங்க வைக்கணும் புரிஞ்சுதா இது 50 மூவ் கொடு புரியுதுங்க நீங்க டிராப் ஆட போறீங்க கிங் மட்டும் உள்ளவங்க டிராப் தான் ஆட போறாங்க மேக்ஸिमम அவங்க டிராப் அடிச்சா போதும் தான் ஓகேவா பாயிண்ட் பாதி கிடைக்கும் அரை புள்ளி கிடைச்சிடும் கரெக்ட்டா தோக்காம டோட்டல் பாயிண்ட் அடிக்கலாம் தோத்தா 0 ஜெயிச்சா ஒரு பாயிண்ட் நீ டிராப் பண்ணா போதும் இல்லையா கிங்கோட வெயிட் பண்ண முடியாது சோ நீ டிராப் பண்ணா போதும் டிராப் தான் ஆடுவாங்க சோ டிராப் பண்றவங்க கேப்சர் பண்ண மாட்டீங்க பண்ணினா உங்களுக்கு மூவ்மெண்ட் கவுண்ட் எழுதணும் ஃபர்ஸ்ட் என்னணும் 50 மூவ் இந்த 50 மூவ்ல அவங்க ஆப்போனன்ட் உங்களுக்கு மேட் பண்ணிட்டாங்கன்னா செக்மெண்ட் தான் அது எந்த மாதிரி இதுவும் கிடையாது சரியா எப்பவுமே நீங்க வந்து ரிசைன் பண்ண கூடாது கடைசி செகண்ட் நீங்க ஆடுங்க குயின் போச்சு எனக்கு வந்து மேட்ச் இல்ல ரிசைன் பண்றேன் அப்படிலாம் பண்ணாதீங்க எப்படின்னா ஆப்போனன்ட் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன ஆகும் ஸ்டேல்மேட் ஆயிரும் ஸ்டேல்மேட்னால மேட்ச் வந்து டிரா தான் ஸ்டேல்மேட்னால மேட்ச் டிரா தான் உங்களுக்கு அரை பாயிண்ட் கிடைக்கும் ஆப்போனன்ட் மிஸ்டேக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு சோ போர்ட்ல ரிசைன் பண்ணாதீங்க எப்போதுமே ஃபுல்லா ஆடுங்க பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல ஃபுல்லா ஆடணும் சரியா பெரிய பெரிய இவ்வளவு ஆடுவாங்க டிரா ஆயிருக்கு குயின் போச்சு ஐயோ மேட்ச் எழுத கூடாது தைரியம் வைக்கணும் ஒரு மூணு நீங்க ஆடணும் இது டிரா சரியா ஸ்டேல்மேட்ல ஆகும் சமயத்துல இருக்கா டவுட் ஆச்சு கையில டவுட் இருக்கா டவுட்னா கேட்கலாம் கிங்குக்கு 50 மூவ் ஓகேவா பான் மூவ்மெண்ட் பண்ணா கேப்சர் பண்ணா திரும்ப ஃபர்ஸ்ட் வரணும் சரியா ரூல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கேம் ஈஸியா இருக்கும்